ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சிக்கன் சில்லி செய்ய போகிறோம். 1 கிலோ அளவில் செய்ய போகிறோம். இந்த 1 கிலோ அளவில் கரெக்டான அளவுகளை போட்டு நீங்கள் சில்லி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். மொறுமொறுப்பாக அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ அந்த சில்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது லெமன் புழிஞ்சிக்கலாம். 1 லெமன் அளவுக்கு புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இது போல் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மசால் கலக்கிறப்போ அந்த மசால் உதிராமல் வரும் உங்களுக்கு. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு மசால் கலந்தாச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் இருக்கான்னு இந்த மசாலே நீங்கள் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1 கிலோ சிக்கன் போட்டு மசாலா தடவிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கேரளாவில் ரோட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சோம்பு சேர்த்து போட்டு கலந்துருப்பாங்க. அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொரிச்சு வர்றப்போ. அவ்வளோதான், சிக்கனுக்கு மசால் தடவி வச்சாச்சு. ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம். சில்லிக்கு நம்ம அப்போயே ஊற வச்சுருந்தோம். பசங்க முன்னாடியே ஒரு தடவை பொரித்து சாப்பிட்டாங்க. சரி, பொரிச்சு வீடியோவில் காட்டலைன்னா நல்லா இருக்காதே அப்படின்றக்காக தான் இப்போ காட்டுறேன். பொரிக்கிறது எல்லாருக்குமே தெரியும், தனியாக சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் பொரித்து கொஞ்சம் காட்டணும் இல்லையா? சில்லியை நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்க மசாலா போட்டு நீங்கள் சில்லி பண்ணிங்கன்னா எப்பயும் சாப்பிட்றத விட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சில்லி பொரிக்கிறப்போ இது போல் கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுக்கிறப்போ சூப்பராக இருக்கும். இதே போல் சில்லி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.